என்ன பண்ணுவ? நீ ஆம்பளை தான் நேரா பேசுவடா. நேரா பேசுவ. சரி. நீ என்ன லைன்ல விட்ட பாரு. அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும்டா. மயிலாடுதுறை அருகே அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற 28 வயது மகன் இருந்துள்ளார். டூ வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் வைரமுத்துவும் அதே பகுதியைச் சேர்ந்த மாலினி என்ற பெண்ணும் கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளதாக தெரிகிறது. மாலினி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவர்களது காதலுக்கு இருவரது வீட்டிலும் எதிர்ப்பு நிலவி வந்துள்ளது. இந்த காதல் விவகாரம் தொடர்பாக இரு குடும்பத்தினருக்கிடையே அடிக்கடி பிரச்சனை நிலவி வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று வைரமுத்துவிடம் பிரச்சனையில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாலினி குடும்பத்தினர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் அழைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது மாலினி வைரமுத்துவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினியை நிராகரித்துள்ளனர். அதன் பிறகு மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து மாலினி வேலைக்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த வைரமுத்துவை வழிமறித்த மர்ம நபர்கள் அவரை ஓட ஓட விரட்டிச் சென்று சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். கழுத்து மற்றும் 2 கைகளில் வெட்டிவிட்ட மர்ம நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். உயிருக்கு போராடிய வைரமுத்துவை உறவினர்கள் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அக்கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் மகனை காதலியின் குடும்பத்தினர் கொன்றுவிட்டதாக வைரமுத்துவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று வைரமுத்துவிடம் வாக்குவாதம் செய்யும் போது அப்பவே உன்னை தட்டி இருக்கணும் என்று மாலினியின் தாயார் விஜயா மிரட்டல் விடுக்கும் வீடியோ பதிவையும் காவல்துறையினரிடம் வழங்கியுள்ளனர். நீ ரெக்கார்ட் எடுத்தா என்ன பண்ணுவ? நீ ஆம்பளை தான் நேரா பேசுவடா. நேரா பேசுவ. சரி. நீ என்ன லைன்ல விட்ட பாரு. அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும்டா. யார் உனக்கு? அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும். சரி. பேசு. நீ ரெக்கார்ட் பண்ண பாரு இல்லடா. ரெக்கார்ட் பண்ணேதா? யாம்பளே கேக்க நீ யாரா? நீ யாரு நீ? இருவரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்ற போதிலும் மாலினியின் தாயார் மற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கொலை சம்பவத்துக்கு தூண்டுதலாக இருந்த மாலினியின் தாய் விஜயா ஆணவ படுகொலைக்கு காரணமாக இருந்ததாக கூறி SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளர் வாஞ்சிநாதன், CPM மாவட்ட செயலாளர் சீனிவாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் மற்றும் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை வழக்கில் இதுவரை 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தலைமறைவான முக்கிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. காவல்துறையினரின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத போராட்டக்காரர்கள் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறியதாவது: 10 வருஷமா நான் லவ் பண்ணேன். அந்த பையனை, வைரமுத்துங்கிற பையனை 10 வருஷமா லவ் பண்ணேன். அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தை விட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். உங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார். உங்க அப்பா பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிரும். நம்ம பொண்ணதான் தப்பு பொண்ணா கேட்கணும். அந்த பையனை போய் அடிச்சு தப்புன்னு தான் சொன்னாங்க. எங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் கூட எழுதி கொடுக்க எங்க அப்பா வரல சார். நான் அப்பயும் சொன்னேன், எங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் எனக்கு செல்லும். எங்க அப்பா கையெழுத்து போட சொல்லுங்க பொண்ணு இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா வரவே இல்லை சார். எங்க அப்பாவே கேட்டிருக்காங்க, நானே கையெழுத்து போல அது ஏன் போனுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது சார். எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு லவ் போன்ல எல்லாம் பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க, இவன் வேணாம், இருந்தாலும் நீ வாழ மாட்டே அப்படின்னு தான் சொன்னாங்க.